கடினமான சூழ்நிலை. அது இப்போ சொன்ன மாதிரி யோர்தான் தாண்டியாச்சு. அதுக்கு அடுத்து வரும்போது தான் தெரியும். இப்போ யோர்தான் தாண்டா அதுக்கு அடுத்து இருக்கு எரிகோவும் இருக்கு. எரிகோ தாண்டா அதுக்கு அடுத்து இருக்கு இல்லையா? நம்ம வந்து சமாதான கர்த்தர்னு சொல்லி எல்லாரும் வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து சமாதானம்னு சொல்லி வச்சுட்டு மொத்தம் சமாதானமா இருக்கும்னு நினைக்கிறாங்க. பட் நமக்குள்ள தானே அந்த ஒரு சமாதானம் இருக்கும். இன்னும் சொன்னா நித்தியத்துல உண்டு இல்லையா? அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு எப்படி வந்து கர்த்தர் வழி நடத்தினாரு, அவர் ஆலோசனை சொன்னாரு. அத கொஞ்சம் ஷேர் பண்ண நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிறது. ஏன்னா அந்த வழிகளை கடந்து வரும் பொழுது மரணத்தை எப்படி முன்னாக நான் பார்த்து ஒரு மனுஷனுடைய மரணம் எப்படி இருக்குங்கிறத முன்னாக பார்த்தது மாதிரி எனக்கு இருந்துச்சு. அவர் கேட்டார், தியேட்டருக்கு சினிமாவுக்கும் போகிறது அது லேசான காரியம் கொண்டு வர்றது, ஆனால் அந்த குடிப்பழக்கத்திலிருந்தும் பிறரோடு கூட உள்ள உறவுகளிலிருந்தும் நமக்கு அவங்கள வேர்திரித்து கொண்டு வருகிறதுங்கிறது சாதாரண காரியம் அல்ல. வந்து நான் பேசுகிறது சாதாரணமாக இருக்கலாம், நான் பேசும்போது இவ்வளோ தைரியமாக போல்ட்னஸ்ஸாக நான் பேசுகிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அது வரும்பொழுது எனக்கு இவ்வளோ போல்ட்னஸ் எனக்கு இல்லை. வந்து நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், மாம்சீகமாக நான் ரொம்ப தளர்ந்து போயிட்டேன். நிறைய பேர் எனக்கு என்னுடைய சாட்சியை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணாங்க, சிஸ்டர் இது எப்படி வந்து மேற்கொள்ளுது, உங்கள் வாழ்க்கை மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கை இருக்குதுன்னு. கரெக்டு தான், என் வாழ்க்கையில் நான் சொன்னது மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் அதை கடந்து வருகிறதுக்கு நான் பட்ட வந்து பிரயாசம் எப்படி இருந்துச்சுன்னா, என்னுடைய மாம்சத்தில் நான் எடுத்த எல்லா முயற்சிகளும் எனக்கு தோல்வி அடைந்தது. அந்த டைம் மரணம் மட்டும்தான் எனக்கு முன்பாக நின்னது. வந்து நான் எவ்வளவோ முயற்சிகள் எடுக்க முடியுமோ அவ்வளோ வந்து என்னுடைய சொந்தக்காரங்களை நான் காண்டாக்ட் பண்ணேன், நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட நான் பேசினேன், பாஸ்டர்ஸுங்கள்கிட்ட நான் பேசினேன், சக ஊழியக்காரங்கள்கிட்ட நான் பேசினேன். இப்படிப்பட்ட அநேக பேர்கிட்ட இவரை பற்றினோட காரியங்களை நான் ஷேர் பண்ணி, ஏதாகலும் ஒன்று நீங்கள் எப்படி என்னுடைய சாட்சியை கேட்டு எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணீங்களோ, நம்ம ஏதாவது கால் பண்ண எங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்காது, அங்கேருந்து ஒரு ஆன்சர் கிடைக்காதுன்னு. ஆனால் எனக்கு எங்கிருந்த ஆன்சர் கிடைக்கல. அவங்க எல்லாம் எனக்கு ஆறுதல் சொன்னாங்க, ஜெபிக்கலாமா, ஜெபிக்கலாம், உங்களை கர்த்தர் மாற்றுவார், அவங்கள நம்ம ஜோம் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. நானும் ஓகே அந்த விசுவாசத்தோடு நான் வந்தேன். ஆனால் உண்மையான மாறுதல் வந்து நான் அவரை மன்னிக்கும் பொழுது தான் இருந்துச்சு. மன்னிப்பு என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வந்து கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மன்னியுங்கள், அந்த வசனம். அந்த மன்னிப்பில் இவ்வளவு பெரிய மாறுதல் இருக்குதாங்கிறது எனக்கு தெரியாது. என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து அவர்கிட்ட நான் சொல்லுவேன், மன்னிக்கவே மாட்டேன், என்னால் மன்னிக்க முடியாதுன்னு சொல்லுவேன். நான் அவர்கிட்ட அடிக்கடி நான் சொல்லுவேன், என்னால் மன்னிக்க முடியாதுங்க, நீங்கள் பண்ண காரியம் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி அந்த கோபத்தினுடைய உச்சக்கட்டத்தில் நான் அவர் கூட நான் பேசுவேன், என்னால் மன்னிக்க முடியாது, வந்து நீங்கள் பண்ணுற காரியங்கள் வந்து வந்து சாபத்தை கூட நான் விடுவேன், நிச்சயமாக இதை நீங்கள் அனுபவிச்சே தீருவீங்கன்னு. ஆனால் இதெல்லாம் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது என்பது நான் அவருடைய வசனத்தினுடைய அந்த வசனங்கள் எனக்குள்ளே இருக்குது. நீங்கள் அவர் சொன்னாங்கல்ல, எபேசியர் வசனம் அவர் வாசித்தார்ல, ஃபஸ்ட்டு இந்த தொடக்கத்தில் அவர் அந்த வசனம் தான் வாசித்தார். எபேசியருடைய வசனம் நீங்கள் முன்னாடி வாசித்திருக்கல, நான் முன்னாடி வசனம் வாசித்தேன், ஆதிகம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நான் வாசித்து முடித்தவ. ஆனாலும் வசனங்கள் இருக்கிறது, அதை எப்படி செயல்படுத்துவது, அதை எப்படி ரிசீவ் பண்ணுறதுன்றது எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. நான் அபிஷேகம் பண்ணுவேன், ப்ரேயர் பண்ணுவேன், ஜோம் பண்ணுவேன், நல்லா ஜெபிக்கிற வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிற, ஜெப ஆவியனுடைய வரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. எல்லாத்தையும் பிறருக்காக முழங்காலின்னு அப்படி அழுது ஜெபிக்க கூட கர்த்தர் அந்த இதை கொடுத்திருக்கிறாரு. ஆனால் பரலோகத்தினுடைய பிதாவுடைய திட்டத்தை செய்கிறதுக்கு கற்றுக்கொள்ளவில்லை. நான் மன்னித்தது போல நீ மன்னின்ற அந்த வசனம் எனக்கு நல்லா தெரியும், ஆனால் நான் அதை பழக்கி கொள்ளலை. அவரு அந்த தண்ணி அடிக்கும் பொழுது அந்த என்னால் மன்னிக்கவே முடியாது, அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அடுத்த நாள் சண்டைங்கிறது சாதாரண, எல்லா திங்ஸையும் அடித்து உடைக்கிற மாதிரி பாத்திரத்தில், கிச்சனில் ஒரு பாத்திரம் இருக்காது, அந்த அளவுக்கு வந்து இது பிரச்சனை பண்ணிட்டு போவேன். சாப்பாடுக்கு ஃபோன் பண்ணி கத்த ஆரம்பிச்சினேன்னா 3/4 மணி நேரம் நான் ஃபோன் பண்ணி கத்துவேன். வார்த்தைகளெல்லாம் பயங்கர கடினமாக இருக்கும். அப்போது அபிஷேகம் பண்ணப்பட்டு ஜெபிக்கிற கர்த்தருடைய கீழே ஞானஸ்நானம் பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பிள்ளை இதெல்லாம் செய்யக்கூடாது என்கிறத என்னையும் இந்த வாழ்க்கையில் எனக்கு கற்றுக் கொடுத்து, என்னையும் அதிகமாய் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கிட்டி சேர்றதுக்கு, பரிசுத்தத்தில் கிட்டி சேர்றதுக்கு எனக்கு இது ஒரு பெரிய ஒரு வந்து என்ன சொல்கிறது, இந்த சந்தர்ப்பம் எனக்கு அமைஞ்சிச்சு. அப்போது இந்த தண்ணி அடிச்சுட்டு வருகிற அந்த நேரத்தில் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வந்து ஏன்னா ரொம்ப கெட்ட வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணுவார்.
அது ஒரு ஒரு மனுஷனால் அதை தாங்கிக் கொள்றதே கிடையாது ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு அவர் தூங்கிடுவார். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கவே மாட்டேன். என்னுடைய முழங்காலும் என் கண்ணீரும் அப்படியே நின்றுட்டுருக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரே, இந்த ஆத்மாவை நான் எப்படி இதை மீட்டுக்கொள்வது? என் பிள்ளைங்க ஒரு சைடில் அப்படியே இருப்பாங்க, சில டைம் தெருவில் கேட்டுக்கு வெளியில் நின்றுட்டு நான் ஜெபிச்சுட்டு நிற்பேன். ஆண்டவரே, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலப்பா, அவருக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க. அந்த நேரத்தில் அந்த சமாதானத்தை அவர் கொடுப்பாரு. அடுத்த நாள் மறுபடியும் சாயந்தரம் அதே கதி தான். பகலில் நல்லா நிம்மதி இருந்தாலும் அடுத்த நாள் சாயந்தரம் மறுபடியும் தண்ணி அடிச்சுட்டு வர இது. அப்படி நான் இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் தள்ளும்போது ஆண்டவர்கிட்ட நான் கேட்டது இந்த வசனத்தின் மூலமாக தான். என்னுடைய பாதி மாம்சமான மாம்சத்தை பரிசுத்தப்படுத்தி நீங்கள் எடுத்துக்கிடுங்க, பரிசுத்தப்படுத்தி அது பரலோகத்துக்கு சொந்தமாகணும். எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்கன்னு கேட்டேன். எனக்கு இல்லை, நானும் அவர் இணைந்து பரலோகத்துக்குரியது அதை தான் நாங்கள் கட்டி எழுப்பிக்கிட்டு இருக்கிறோம், அவருடைய இது. அப்போ அந்த சிந்தனைக்குள்ளே நான் வரும்பொழுது நான் அவரை கேட்க ஆரம்பித்தேன். அப்போ அந்த தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறதுலேருந்து கிறிஸ்து எனக்கு கொடுத்த பலனும் அவருடைய வார்த்தையில் இருக்கிற உண்மையான கருத்துக்களும் உண்மையான அர்த்தங்கள், அந்த வசனத்தினுடைய உண்மையான ஆழ கருத்துக்களும் எனக்கு ஆறுதப்படுத்திச்சு. அந்த தண்ணி எடுக்கிற நேரத்தில் அவர் பிற இதிலோட வந்து தொடர்புகள் இருக்கும் பொழுதும் அதே வார்த்தைகள் தான் எனக்கு இருந்துச்சு. கிறிஸ்து அவருக்கு தலையாக இருக்கிறார், 2 பேரும் ஒரே சரீரமாக இருக்கும். ஆண்டவர் அது பரிசுத்தம் இல்லாமல் இருந்தால் என்னால் பரிசுத்தமாக எப்படி ஆண்டவர் வாழ முடியும்? அதனால் அவங்கள நீங்கள் பரிசுத்தமாக்கி கொடுத்தா தான் நான் பரிசுத்தமுள்ள வாழ்க்கையாக நான் வாழ முடியும். நான் உமக்கு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தில் நாங்கள் சேர முடியும் அப்படின்றது நான் கேட்டு அதை பெற்றுக்கொண்டேன். இப்படி தான் வசனத்தை பிடித்து கரெக்டான கருத்தோட பிதா பரலோகத்தில் எப்படி ஒரு வசனத்தினுடைய அர்த்தத்தோடு நமக்கு கொடுத்துருக்கிறாரோ அந்த அர்த்தத்தோடு கூட நான் அதை புரிந்து கொண்டு நான் கேட்க ஆரம்பிக்கும் போது அவர் அந்த தண்ணி அடிக்கிற அந்த பிரச்சனையிலிருந்தும் அவருடைய அந்த கெட்ட பழக்கத்திலிருந்தும் அதை என்னால் மேற்கொண்டு அதை ரிசீவ் பண்ணி அதை மேற்கொண்டு அதிலிருந்து வெளியே வருகிறதுக்கு கர்த்தர் கிருபை செஞ்சார். இப்போ கேட்ட அனுபவத்தின்படி பார்க்கும்போது இப்போ பிசாசனுடைய கோட்டைக்குள்ளேயே போய் போராடி மீட்டு கொள்றதுக்கு உண்டான காரியத்தை ஆவியானவருடைய உதவியோடு பண்ணியிருக்காங்க, வெற்றியும் கண்டிருக்காங்க இல்லையா? நீங்களும் அதே மாதிரி போராடுங்க. ஓகே, இது நமக்கு கர்த்தர் நியமிச்சிருக்க யுத்த வாழ்க்கை. ஓகே, ஒன்று மரணம் முந்துமோ இல்லை கிறிஸ்துவனுடைய வருகை முந்துமோ அது வரைக்கும் இந்த போராட்டம் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குற இந்த சின்ன ஒரு ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்த தெரியாமல் நான் உங்களை எப்படி உங்கள் கையில் எப்படி உலகத்தை கொடுப்பாரு? அவர் நமக்கு கொடுத்துருக்கிற கட்டளை இதுதானே, உலகம் எங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். ஓகேவா? அவங்கள சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுக்கணும். ஓகேவா? கர்த்தர் உங்களுக்கு கற்பித்ததை அவங்க கற்றுக்கொள்ளும்படி கை கொள்ளும்படிக்கு நீங்கள் அவங்களுக்கு போதிக்கணுங்கிறது தான் அது கிரேட் கமாண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ அதெல்லாம் எப்படி நடக்கும்? ஓகேவா? ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக ஒரு விஷயம் சொல்கிறது என்னென்னா, உங்கள் கணவரை மாற்றுறது ரொம்ப ஈஸி, நீங்கள் மாறுறது தான் கஷ்டம். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு கடினமான பாதையை தெரிந்து கொள்ளுங்க, இடுக்கமான வாசல் வழியை நீங்கள் மாறுங்க, அங்கே தானாகவே மாற்றம் ஏற்படும். ஓகே, நீங்கள் அதை ஸ்திரீகளுக்கு சபைக்கு இப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கு இல்லையா? அதன்படி நீங்கள் வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை சொல்லுவார். ஒரு வசனத்தை மட்டும் நான் மேற்கோள் காமிச்சிடுறேன். அதே எபேசியர் 5 ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் அப்படின்ட்டு. ஓகேவா? நீங்கள் மனைவிகளாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிங்க. இன்னும் சொன்னால் கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படிங்க. ஓகேவா? நீங்களும் சேர்ந்து உட்காந்து குடிக்கிறது அப்படி போயிடாதீங்க. ஓகேவா? நீங்கள் சாப்பிட ஏதாவது கேட்டால் கொடுங்க. ஓகே, இது குடிப்பழக்கத்துக்கு நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கோங்க. கர்த்தருக்குள்ள ஓகேவா கீழ்ப்படிங்க, உங்களுக்கு தலையாக வச்சிருக்கிறது. ஓகே, நம்ம ஒரு சின்ன ஜெபம் செய்து நம்ம முடிக்கலாம். ஹல்லேலூயா, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இவ்வளவு நேரம் ஆண்டவரே வசனத்தின் அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் என்ன செய்தீர் என்பதை ஆண்டவரே அநேக பேருக்கு சாட்சிகளாகவும் ஆண்டவரே வசனத்தின் மூலமாக எடுத்துக்காட்டாகவும் ஆண்டவரே இயேசப்பா நாங்கள் ஆண்டவரே இயேசப்பா நீர் எங்களுக்குள்ளாக இருந்து கொண்டு பேசி இருக்கிறீர் கர்த்தாவே. இதை பார்க்கிறவர்கள் கர்த்தாவே தங்களுடைய வாழ்க்கையில் ஏதாகிலும் தவறுகள் செய்திருந்தாலோ தன்னை மாற்றிக்கொள்ளுகிறது ஆண்டவர் ஒரு வாய்ப்பாய் ஆண்டவரை எடுத்துக்கொண்டே கர்த்தாவே ஆண்டவரே கிறிஸ்துவின் வழிகளை பின்பற்றும்படியாகவும் கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து பரலோகத்தின் திட்டங்களை நிறைவேற்றுகிறவர்களாயும் ஆண்டவரே புருஷனை நேசிக்காத மனைவியாய் இருந்தால் ஆண்டவரே புருஷனை நேசித்து கர்த்தாவே புருஷனுக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய சொந்த சரீரமாக அவர்களை பாவித்து கர்த்தாவே ஆண்டவரே சப்பா அவர்களுக்கு ஆண்டவரே சப்பா ஏற்ற பணிவிடைகளை அவர்கள் பரலோகத்தின் திட்டத்தின் பிரகாரம் செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக ராஜா. ஆண்டவரே அதே
போல மனைவிகளும் ஆண்டவரே சப்பா, ஆண்டவரே சப்பா, ஆண்டவரே மனைவியினுடைய ஆண்டவரே சப்பா சரீரத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிற கணவரும் ஆண்டவரே சப்பா மனைவியை புரிந்து கொண்டு கர்த்தாவே நேசித்து கர்த்தாவே ஆண்டவரே மனைவியை நேசிக்கும் பொழுது தன்னை தானே நேசிக்கிறது மாதிரி கர்த்தாவே வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது அல்லவோ கர்த்தாவே. ஆண்டவரே சப்பா அந்த மாதிரி ஆண்டவரே கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தாவே மனைவிகளை நேசித்து ஆண்டவரே தன்னுடைய சொந்த குடும்பங்களை கர்த்தாவே ஆண்டவரே சப்பா கிறிஸ்துவுக்குள்ளாய் ஆண்டவரே சப்பா நடத்த அவர்களுக்கு நீர் ஆண்டவரே வழிகாட்டியாக நீர் இருப்பீராக கர்த்தாவே. ஆவியானவரே அப்பா ஆண்டவரே குடும்பத்துக்கு தலையாய் இருக்கிற புருஷனோடு கூட இருந்து ஆண்டவரே சப்பா எந்த புருஷன் எல்லாம் ஆண்டவரே அப்பா தன்னுடைய வழிகளை மீறி கர்த்தாவே ஆண்டவரே நடக்கிறார்களோ கர்த்தாவே, ஆண்டவரே குடிக்கு அடிமையாய் இருக்கிறார்கள், ஆண்டவரே போதைப் பொருளுக்கு அடிமையாய் இருக்கிறார்கள் கர்த்தாவே, இன்னும் சொல்லப்போன ஆண்டவரே தகாத பழக்க வழக்கங்கள் கர்த்தாவே, ஆண்டவரே தன் மனைவியை விட்டு தகாத பழக்க வழக்கங்களில் அடிமைகளாய் இருக்கிறார்கள் கர்த்தாவே, ஆண்டவரே சப்ப வேசித்தனங்களுக்கும் காம விகாரங்களுக்கும் அடிமையாய் இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் கர்த்தாவே, ஆண்டவரே இந்த ஒளிநாடா மூலமாக ஆண்டவரே சப்ப ஒளிபரப்பின் மூலமாக கர்த்தாவே பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் நீர் ஆண்டவரே தொடுவீராக ராஜா. ஆண்டவரே சப்ப கர்த்தருக்குள்ளாக இல்லாத கணவனமா இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் கர்த்தர் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே தேவன் அப்பா ஆண்டவர் அப்பா உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை நீங்கள் விடுதலையாக்குவீராக கர்த்தாவே. ஆண்டவரே சொப்ப பிதா ஒப்பு கொடுத்ததே ஆண்டவரே குமாரன் செய்து முடித்தார் ஆண்டவரே, ஆண்டவரே குமாரன் செய்து முடித்ததே ஆண்டவரை எடுத்து அதிலிருந்து எடுத்து ஆண்டவரே ஆவியானவர் ஆண்டவரே மனுக்குலத்துக்கு போதித்துக்கும் ஆண்டவரே சப்பா அதை வெளிப்படுத்தும் ஆண்டவரே சப்பா அந்த சத்தியத்தின் கீழாக ஆண்டவர் அப்பா கண்டித்து உணர்த்தி கொண்டிருக்கிறார் கர்த்தாவே. அந்த உணர்விலே அவர்கள் வந்து உணர்வடைய கர்த்தர் கிருபை பாராட்டும் தேவன் அப்பா. அப்படி நீர் செய்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவன் அப்பா. எல்லாரும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. நீரனே ஆண்டவரே நீரனே காண்கிற தேவன் என்கிற ஆண்டவர் ஊழியத்தின் வழியாக தேவன் அப்பா இவர்களை நாங்கள் சந்திக்கிறதுக்காக ஆண்டவரே சப்பா உம்முடைய ஆண்டவரே சப்பா நாமத்தின் பேராலே கர்த்தாவே உமக்குள் நாங்கள் ஆண்டவரே சப்பா ஆண்டவரே சந்தோஷம் அடைகிறோம் தேவன் அப்பா. பெருமை பாராட்டுகிறதுக்கு எங்களிடத்தில் ஒன்றுமில்லை கர்த்தாவே. நான் பிரயாசப்பட்டு என் கணவரை மாற்றவில்லை தேவன் அப்பா ஆண்டவரே, அவருக்கு பிரயாசப்பட்டு எங்களை நேசிக்கவில்லை. நீர் ஆண்டவரே வந்து எங்கள் ஆண்டவரே என் கணவரை நீர் மாற்றி இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்திலே தேவனை சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. இந்த சந்தோஷம் நாங்கள் அனுபவிக்கிற சந்தோஷம் ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே இதை பார்த்து தேவன் அப்பா உமக்குள் வர கர்த்தர் கிருபை பாராட்டும். எல்லாத்தையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கு ஏறெடுத்துக்கொண்டு இயேசுவின் நாம ஜெபத்தை கூட நல்ல பிதாவே, ஆமீன்.